பெரிய ஹோட்டல்களில் பெரிய பெரிய கடைங்கள்லாம் வந்து டீ போட்டாங்கன்னா டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த டீயில் ஒரு சீக்ரெட் இருக்குங்க. ஒரு பொருள் தான் கலக்கிறாங்க. அது என்ன பொருள்னு நாம் இந்த வீடியோவில் தெளிவாக டீயில் எப்படி அந்த ஒரு பொருளை கலந்து டேஸ்ட்டான டீ எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டேஸ்ட்டான டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு டீ பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ 1.25 டம்ளர் பால், காய்ச்சாத பால் தான் வந்து இதில் கலக்கிறேன். நான் வந்து இப்போ பாக்கெட் பால் தான் எடுத்துருக்கேங்க. இந்த பால் வந்து நல்லா காயட்டும். அதாவது காயட்டோன்னா பொங்கி வரணும். ஒரு 1.25 டம்ளர் நான் ஊற்றுறேன். அந்த 1.25 டம்ளர் எதுக்குன்னா, நம்ம வந்து டீ வந்து பால் நல்லா காய்ஞ்சி அந்த சுண்டி வரும்போது கரெக்டாக 2 பேருக்கு டீ போடுறதுக்கு 2 டம்ளர் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் 2.25 டம்ளர் மொத்தத்தில் கணக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பால் வந்து நல்லா பொங்கிட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு நாட்டு சர்க்கரை சேர்த்துருங்க. இப்போ ஒரு 1.5 ஸ்பூனு டீத்தூள், எந்த பிராண்டடாக வேணாலும் இருக்கட்டும் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் போதும். இப்போ இது வந்து நல்லா டீ வந்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தாங்க அந்த சீக்ரெட்டான ஒரு பொருளை கலக்க போகிறேன். அது எப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில் மேரிகோல்டு அதிலிருந்து ஒரு பிஸ்கெட், இந்த பிராண்டடிலேருந்து தான் ஒரு பிஸ்கெட் எடுத்து இந்த கொதிக்கிற டீயில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு அந்த பிஸ்கெட் வந்து நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி ஒரு நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ அந்த பிஸ்கெட் போட்டவுடனே இன்னும் நேரம் கொஞ்சம் மாறுது பாருங்கள். டீயோட நேரம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகுது. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்களுமே வீட்டில் டேஸ்ட்டான டீ போடணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தாதாங்க உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டான டீ எப்படி போடுறதுன்னு தெரியும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இப்போ இந்த பிஸ்கெட்டை வந்து எடுத்துருவோம். எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் தனியாக வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த பிஸ்கெட் வந்து கரையாது. எவ்வளோ கொதித்தாலும் ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ டீ வந்து அந்த பிஸ்கெட் எடுத்தாச்சு. இப்போ டீ ஒரு நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ அதை வடிகட்டிடுவோம். ஒரு வடிகட்டி போட்டு ஒரு ஜக்கில் தான் வடிகட்டுறேங்க. இதை மாதிரி வடிகட்டி உங்களுக்கு சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 டம்ளருக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்க்கறதுனால. இப்போ நல்லா வந்து டீ வந்து ஆற்றணுங்க. டீ கடையில் எப்படி டீ மாஸ்டர் ஆற்றுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டில் வச்சு டீ கீழே சிந்தாமல் ஆற்றுங்க. ஆற்றினா தான் வந்து இந்த டீ வந்து இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நுர பொங்குற அளவுக்கு ஆற்றணும். அந்த அளவுக்கு நுர பொங்குற அளவுக்குன்னா நீங்கள் தண்ணி வந்து பாலில் நிறைய தண்ணி விடக்கூடாது. இப்போ பசும்பாலில் எடுக்கிறீங்கன்னா அப்படியே வாங்குகிற பாலோ இல்லை மாட்டிலேருந்து கறந்து எடுத்துகிட்டு வர பாலோ அப்படியே ஊற்றி தான் நீங்கள் டீ கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள் டீ வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? பாருங்கள், பார்க்கும்போதே டீ இன்னும் நிறைய சாப்பிட்ணுன்னு தோணுங்க. அடிக்கடி டீ சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய ஹோட்டலில் கடைங்கள்லாம் டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த வீடியோவில். இதே மாதிரி டீ நீங்களும் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.